Hello guys, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேபிட்டல் கெயின்ஸோட சம்ஸ் தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் 13 சம்ஸ் வந்துட்டு வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் போய் பார்த்துருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 13 சம்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேபிட்டல் அசெட்ஸ், அப்புறம் நான் கேபிட்டல் அசெட்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் தென் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 14th சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ காம்படிஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஓகே, ஸோ சம் நம்பர் 14, மிஸ்ஸஸ் ராஜ்மணி ஃபர்னிஷஸ் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இது வந்துட்டு ஒரு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்தோன்னையும் நம்மளுக்கு எல்லா கொஸ்டின்லையும் புக்கில் கொடுக்குற மாதிரி இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லாம் கொடுக்க மாட்டாங்க எக்ஸாமில். நீங்கள் தான் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்துட்டு 24 months, அதாவது 2 yearsக்குள்ளே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். இல்லை 24 monthsக்கு மேலே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு டேட் ஆஃப் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 1/2/2023, டேட் ஆஃப் சேல் பார்த்தீங்கன்னா 5/10/2023. அதாவது 2023லே வாங்கி அந்த வருஷத்துலேயே சேல் பண்ணிட்டாங்க. இது 1 year கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 1 year, அதாவது லெஸ் தென் 24 months. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த சம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேசஸ் அண்ட் தென் சேல்ஸ் வேல்யூ எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ். கம்ப்யூட் தி கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நீங்கள் அது ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்னு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சம்முக்கு போக போகிறோம். ஸோ நம்மளோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் எழுதிட்டு காம்படிஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதுகிறேன் பிகாஸ் நிறையா சம்ஸ் கவர் பண்ணிடலாம் இந்த வீடியோலேயே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே காம்படிஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எழுதிட்டு ஒரு டேப்லெட் காலம் போட்டுருங்க. ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ் அண்ட் தென் ருபீஸ் காலம் அண்ட் தென் ஷேர்ஸ் இன் ஏ லிமிட்டட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இது வந்துட்டு ஒரு அன்லிஸ்டட் ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ் ஷேர்ஸ் இன் ஏ லிமிட்டட், இட் இஸ் அன் அன்லிஸ்டட் ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டெப் வந்துட்டு சேல் வேல்யூ. ஓகே, நம்மளோட சேல் வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். ஸோ சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ நம்மளோட சேல் வேல்யூ வந்துட்டு 50,000. ஓகே, ஸோ 2 column இன்னர் காலம் அண்ட் தென் அவுட்டர் காலம் எழுதலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு சேல் வேல்யூ வந்துட்டு 15,000. இதில் நம்மளுக்கு சேலோட எக்ஸ்பென்சஸ் இருக்குது. எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ சேல்ஸில் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 rupees தான் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்மளோட 50,000 minus 1,000 நம்மளுக்கு வந்துட்டு 49,000. இதுதான் நெட் சேல் கன்சிட்ரேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ நம்மளோட சேல் வேல்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் நம்மளுக்கு டோட்டல் நெட் சேல் கன்சிட்ரேஷன் கிடச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அதாவது பர்ச்சேசஸ் தான் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ச்சேசஸில் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று காஸ்ட் வந்துட்டு 25,000 அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ் வந்துட்டு 500. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வரப்போ 25,000 + 500 25. ஸோ 25,000 தான் நம்மளோட பர்ச்சேஸோட வேல்யூ. இதில் 500 எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்துட்டு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வேல்யூ வந்துட்டு 25,500. ஓகே, ஸோ நம்ம நெட் சேல் கன்சிடரேஷனோட மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு 49,000 minus 25,500 நம்மளுக்கு வந்துட்டு 23,500 இஸ் அவர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ நம்ம சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் சேல் வேல்யூவோட எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணி நம்ம நெட் சேல் கன்சிடரேஷன் எடுத்துப்போம். பட் பர்ச்சேசஸ் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேசஸ் 2 வேல்யூமே ஆட் பண்ணி நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வேல்யூ வருது. ஓகே, ஸோ 2 வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா?
Okay. Sum number 15. Mr. F purchases on May 10, 2023, 1,000 preference shares of rupees 10 each in A Limited. Okay. So A Limited வந்துட்டு அதாவது A Limited கம்பெனியில் மிஸ்டர் எஃப் வந்துட்டு 1,000 preference shares of 10 each வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எப்போ 2023. ஓகே. ஸோ இட் இஸ் அன் அன்லிஸ்டட் ஷேர்ஸ். ஓகே. ஸோ நான் அக்டோபர் 20, 2023 he transfers 800 shares at rupees 37 per share and remaining 200 shares are transferred on December 20, 2023 at rupees 20 per share. ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் செகண்ட், நம்மளுக்கு வந்துட்டு எஃப் வந்துட்டு 1,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் rupees 10க்கு பர்ச்சேஸ் வேல்யூ. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட பர்ச்சேஸஸோட வேல்யூ. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 10 each at rupees 55.55. இது பர்ச்சேசஸ் வேல்யூ. ரெண்டு சேல் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு அக்டோபர் மந்த் அண்ட் தென் டிசம்பர் மந்தில். அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா 800 ஷேர்ஸ் அட் rupees 37 அண்ட் தென் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 200 ஷேர்ஸ் அட் rupees 20. ஓகே. ஸோ ரெண்டு வாட்டி சேல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா A Limited declares 50% dividend. Record date August 3, 2023. During the previous year 23-24, he has generated long-term capital gain of 76,000 on sale of gold. So, நம்மளுக்கு long-term capital வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது 76,000 தான் நம்மளோட long-term capital gain. Compute the taxable capital gain. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஷார்ட் டேர்மாக லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம் போடலாம். நம்மளுக்கு அடிஷ்னலாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சம் போயிடலாம். சம் நம்பர் 15. ஸோ எடுத்தோன்னே நீங்கள் சம் நம்பர் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், காம்புடேஷன் ஆஃப். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்று காம்புடேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின்னு நீங்கள் எழுதலாம். ஓகே. இல்லாட்டி நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் காம்புடேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எது வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 வாங்கிட்டு 2023 சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளோட சேல் வேல்யூ. சேல்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு சேல் பண்ணியிருக்காங்க. ஒன்று அக்டோபரில் அண்ட் தென் டிசம்பரில். ஓகே. ஸோ அக்டோபரில் பார்த்தீங்கன்னா 800 at rupees 37. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா 800 into 37. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா 200 shares at rupees 20 per share. ஸோ 200 into 20. ஓகே. ஸோ சேல் கன்சிட்ரேஷன் எழுதிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு சேல் வேல்யூ செகண்ட் சேல் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 800 into 37 நம்மளுக்கு வந்துட்டு 29,600. ஓகே. 29,600 and then 200 into 20, 4,000. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிடலாம். 4,000 + 29,600 we get 33,600. இதுதான் நம்மளோட நெட் சேல் கன்சிட்ரேஷனோட வேல்யூ. ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வேல்யூஸ் ஏதாவது கொடுத்துருந்தா இந்த சேல் வேல்யூவோட நம்ம செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணி நம்மளுக்கு நெட் சேல் கன்சிட்ரேஷன் வேல்யூ எடுத்துருப்போம். பட் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் எந்த எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக ரெண்டு சேலோட வேல்யூவை ஆட் பண்ணி நம்மளுக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் வேல்யூ எழுதியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். ஓகே. நம்மளோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் என்னது, பர்ச்சேசஸ் தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். ஓகே. ஸோ 1,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each in A Limited at rupees 55.55. ஸோ நம்மளோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் எப்படின்னா 1,000 into 55.55. ஓகே. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் 1,000 into 55.55 நம்மளுக்கு வந்துட்டு ஓகே 55,550. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே. ஸோ மைனஸ் 33,600 we get 21,950. ஓகே. ஸோ 21,950 தான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் ஆல்ரெடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப் 76,000 ஆன் தி சேல் ஆஃப் கோல்டுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வேல்யூ. பட்
நம்ம கண்டுபிடிச்சது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது வந்துட்டு கோல்டோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ taxable total taxable capital gain is equal to long term capital gain minus short term capital gain. Okay, so நம்மளோட long term capital gain வந்துட்டு 76,000 minus 21,950. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Sum number 16, Mr. Jeevan purchases diamonds, okay, on 1/4/2023 for rupees 1 lakh. He incurred brokerage cost of rupees 5,000 on purchase. He sells diamonds for rupees 1,60,000 on August 10, 2023. Purchases in 2023, sale में 2023. Okay, so it is a short term capital gain. ஒரு வருஷம் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. So it is a short term gain. Compute the chargeable capital gain in the hands of Mr. Jeevan for the assessment year 2023 to 2024. Okay, so நம்மள capital gain கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, sum number 16. ஓகே, ஸோ நான் பாக்ஸ்லாம் போடாதனால நான் அக்கௌண்ட்ஸ் நோட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு அன்ரூல்டு நோட்லேயே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? காம்புடேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் நீங்கள் எழுதலாம், இல்லாட்டி நார்மலாக காம்புடேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயினும் எழுதிக்கலாம். ஓகே, ஆஃப் மிஸ்டர் ஜீவன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பர்டிகுலர்ஸ் அண்ட் தென் ருப்பீஸ் காலம் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட சேல் கன்சிடரேஷன் வேல்யூ தான் எல்லா சம்முக்குமே. உங்களோட ஃபார்மேட் எப்படின்னா, சேல் வேல்யூ, ஏதாவது சேல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தா அந்த எக்ஸ்பென்சஸோட மைனஸ் பண்ணிங்கன்னா நெட் சேல் கன்சிடரேஷன் கிடச்சிடும். அதோட மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அப்புறம் நம்மளுக்கு ஷார்ட் டேர்மோ இல்லாட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, ஸோ சேல் கன்சிடரேஷனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பர்ச்சேசஸ் வேல்யூ 1 lakh. He incurred brokerage cost வந்துட்டு 5,000. Sales, அதாவது இதுதான் நம்மளோட சேல் கன்சிடரேஷன் 1,60,000. ஸோ நம்மளோட சேல் கன்சிடரேஷன் 1,60,000. ஓகே, ஸோ மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நம்மளுக்கு வந்துட்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ 1,000 rupees தான் பர்ச்சேசஸ். இதோட brokerage காஸ்ட் 5,000. ஸோ நம்மளோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா 1 lakh plus 5,000. ஓகே, ஸோ 1 lakh பர்ச்சேசஸோட வேல்யூ. இந்த 5,000 வந்துட்டு brokerage ஆன் பர்ச்சேசஸ், அதாவது பர்ச்சேசஸோட எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்ச்சேசஸோட எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா 1,05,000. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட வேல்யூ கிடச்சிடும். 1,60,000 minus 1,05,000 நம்மளுக்கு 55,000 தான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சம் நம்பர் 17. மிஸ்டர் கார்த்திகேயன் acquired a house property on September 20, 2022 for 90,000. ஓகே, ஸோ இதான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனோட வேல்யூ. தி அசட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் January 15, 2024 2,50,000. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சேல் வேல்யூ. ஓகே, அண்ட் தி brokerage paid on the sale is 5,000. ஓகே, ஸோ கம்ப்யூட் தி கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இட் இஸ் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது லேண்ட் ஆர் பில்டிங். மேக்ஸிமம் வந்துட்டு 2 yearsக்கு மேலே இருந்தால் தான் இட் இஸ் அ லாங் டேர்ம். 24 month, லெஸ் தென் 24 month இல்லாட்டி கரெக்டாக 24 months இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 2022 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சேல் பார்த்தீங்கன்னா 2024. ஸோ 2022, 23, 23 to 24 2 வருஷமா. பட் இது வந்துட்டு பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 month வந்துட்டு யூஸ் பண்ணலை. அது செப்டம்பரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ நம்ம வந்துட்டு சம்முக்கு போயிடலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? காம்புடேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஆஃப் மிஸ்டர் கார்த்திகேயன். ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பர்டிகுலர்ஸ் காலம் அண்ட் தென் ருபீஸ் காலம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? சேல் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ சேல் கன்சிடரேஷன் வேல்யூஸ் நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டினில்
2,50,000 தான் நம்மளோட சேல் கன்சிடரேஷனோட வேல்யூ. நம்மளுக்கு வந்துட்டு brokerage paid on sales. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா brokerage cost on purchases. ஓகே, ஸோ இட் இஸ் சேல் எக்ஸ்பென்சஸ். ஸோ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் 5,000. ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ் 5,000 பண்ணிங்கன்னா 2,50,000 minus 5,000, 2,45,000. ஓகே, ஸோ 2,45,000 தான் நம்மளோட நெட் சேல் கன்சிடரேஷனோட அமௌண்ட். ஓகே, ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இட் இஸ் அ பர்ச்சேஸஸோட வேல்யூ. நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் வந்துட்டு 90,000. ஸோ நம்மளோட பர்ச்சேசஸ், அதாவது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்துட்டு 90,000. ஓகே, ஸோ 2,45,000 மைனஸ் 90,000 வி கெட் 1,55,000. இதுதான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்லிங்கோட எக்ஸ்பென்சஸ், அதாவது சேலோட எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அதை சேல் கன்சிடரேஷன் மைனஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணி எழுதுவோம். இதுவே பர்ச்சேசஸோட எக்ஸ்பென்சஸாக இருந்துச்சுன்னா பர்ச்சேசஸோட அதோட எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணி நம்ம சேல் கன்சிடரேஷனோட மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ சேல் கன்சிடரேஷனோட எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம், பர்ச்சேசஸோட எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் நம்பர் 18. Determine the capital gain in the following cases for the assessment year 2024 to 2025. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஷேர்ஸ் அண்ட் தென் டிபெஞ்சர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்ச்சேசஸ் வந்துட்டு 2023, டேட் ஆஃப் சேல் வந்துட்டு 2024, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுவும் 2023 வாங்கி 2024 பண்ணிட்டாங்க. ரெண்டுமே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, சேல் வேல்யூ, சேலோட எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா பர்ச்சேசஸ். ஸோ நம்மளுக்கு இந்த சம் எப்படி இருக்கும், 50,000 மைனஸ் 500, இதோட நம்ம 30,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், இதில் நம்மளுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று ஷேர்ஸ் அண்ட் தென் டிபெஞ்சர்ஸ். ஸோ சம் நம்பர் 18, காம்புடேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப், நம்மளுக்கு எந்த பர்சன்ஸுமே கொடுக்கலையா. ஓகே, ஸோ நார்மலாக காம்புடேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு பர்டிகுலர்ஸ் அண்ட் தென் நம்மளுக்கு இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்துட்டு ஷேர்ஸ் அண்ட் தென் டிபெஞ்சர்ஸ். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல் கன்சிடரேஷன் அமௌண்ட் எழுதுவோமா. சேல் கன்சிடரேஷன் அமௌண்ட் நம்மளுக்கு ஷேர்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 50,000. ஓகே, 50,000. டிபெஞ்சர்ஸ்க்கு நம்மளுக்கு 60,000. ஓகே, ஸோ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம். எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்னு எழுதிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வெறும் எக்ஸ்பென்சஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸுக்கு 500, டிபெஞ்சர்ஸுக்கு 100 rupees. ஓகே, ஸோ 50,000 மைனஸ் 500 நம்மளுக்கு 49,500 அண்ட் தென் 60,000 நம்மளுக்கு 100 போச்சுன்னா 59,900. இதுதான் நம்மளோட நெட் சேல் கன்சிடரேஷன் அமௌண்ட். ஓகேவா, ஓகே, நம்மளுக்கு மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வேல்யூ வந்துட்டு ஷேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 அண்ட் தென் டிபெஞ்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 40,000. ஓகே, ஸோ 49,500 மைனஸ் 30,000 we get 19,500 for shares and then 59,900 minus 40,000 we get 19,900 for debentures. So short term capital gain for shares வந்துட்டு 19,500 and then debentures 19,900. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இதுவுமே அதே சேம் சம் தான். ஸோ இதை நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் போடாமல். ஓகே, ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ், லிஸ்டட் ஷேர்ஸ் 2022 வாங்கி 2024 பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, பட் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 2 years. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, இதே சேம் சம்மர் தான் நம்மளுக்கு சேல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் இருக்கனால 60,000 மைனஸ் 200 நம்மளுக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் டோட்டல் சேல்ஸ் வேல்யூ கிடச்சிரும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 80,000. ஸோ 60,000 மைனஸ் 20,000 வர வேல்யூவை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனோட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த சம்மும். ஓகேவா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Sum number 20, compute the capital gain on the sale of the following assets of the assessment year 2024 to 2025. நம்மளுக்கு வந்துட்டு 4 items கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா unlisted shares
ஆஃப் எஸ் லிமிடெட். செகண்ட் ஒன் வந்துட்டு ஷேர்ஸ் ஆஃப் ஏ லிமிடெட், இது வந்துட்டு லிஸ்டட் ஷேர்ஸ், இது அன்லிஸ்டட் ஷேர்ஸ். டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது வந்துட்டு ஃபினான்ஷியல் அசட்ஸில் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் அசட்ஸ் எந்த வருஷத்துக்குள்ளே இருந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எவ்வளோ, லிஸ்டட் ஷேர்ஸ்லாம் ஃபினான்ஷியல் அசட்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் வந்துடும். அது மாதிரி நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லா சம்ஸுமே போட முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 2022 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 2024 சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்துட்டு மினிமம் 2 years இருக்கணும். 2 yearsக்குள்ளே இருக்கணும். இல்லாட்டி 2 years இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். 2 yearsக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2022-23 ஒரு ஃபினான்ஷியல் இயர், 23-24 செகண்ட் ஃபினான்ஷியல் இயர். ஓகே, ஸோ இது வந்துட்டு 1st April 2022 வாங்கிட்டாங்க. ஸோ 1 year ஃபுல்லாகவே இருக்குது. செகண்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா 2024 February ஃபஸ்ட்டே வந்துட்டு சேல் பண்ணிட்டாங்க. March 1 month மிஸ்ஸிங். ஸோ 2 வருஷம் ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இட் இஸ் லெஸ் தென் தி 2 years. ஸோ லெஸ் தென் தி 2 yearsனால் இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள் ஷேர்ஸ். இது வந்துட்டு 2023 பர்ச்சேஸ் பண்ணி 2024 சேல் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஒரு வருஷம் கூட இல்லை. டிபெஞ்சர்ஸும் அதே மாதிரி தான் 23 வாங்கி 24 சேல் பண்ணிட்டாங்க. இதுவுமே 23 வாங்கி 24 சேல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் அசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கீழே இருந்தாவே இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம். இது மூணுமே வந்துட்டு ஃபினான்ஷியல் அசட்ஸ் தான். இது மூணுமே வந்துட்டு லெஸ் தென் தி 12 months. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ போட போகிறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சேல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ், அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ், எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், சேலோட எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ நெட் சேல் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிடுவோம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸை வந்துட்டு ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக போட போகிறோம். ஓகே, ஸோ சம் போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம எடுத்தோன்னே ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது சம் நம்பர் 20. ஓகே, ஸோ காம்புடேஷன் ஆஃப் நம்ம இதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை நம்மளுக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், தேர்ட் ஒன் வந்துட்டு டிபெஞ்சர்ஸ், அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்துட்டு ஷேர்ஸ், அண்ட் தென் உங்களுக்கு அன்லிஸ்டட் ஷேர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் எழுதுகிறப்போ கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறனால கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு நிறையா சம்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுறேன். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, சேல் கன்சிடரேஷனோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 lakh. ஷேர்ஸோட சேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50,000. டிபெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhs. அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு 80,000 தான் சேல்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ இதோட நம்ம மைனஸ் பண்ணுவோம். என்ன மைனஸ் பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணுவோம். அன்லிஸ்டஸோட எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 4,000, ஷேர்ஸோட எக்ஸ்பென்சஸ் 3,000, டிபெஞ்சர்ஸோட எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு 100 rupees, அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு 2,000. ஓகே, ஸோ இது மைனஸ் பண்ணிடலாம் எல்லா வேல்யூஸுமே. 4 lakh minus 4,000 we get 3,96,000. அதே மாதிரி 50,000ல் நம்ம 3,000 போச்சுன்னா 47,000. அண்ட் தென் 4 lakhsல 100 rupees போச்சுன்னா 39,990 something. ஓகே, ஸோ 80,000ல் 2,000 போச்சுன்னா நம்மளுக்கு 78,000. ஓகே, ஸோ 4 lakhs minus 100 we get 3,99,900. ஓகே, ஸோ 3,99,900. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட நெட் சேல் கன்சிடரேஷனோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனோட வேல்யூ என்னென்ன பார்த்துருங்க.
நம்மளுக்கு பர்ச்சேசஸ் அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் 80,000, எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 2,000. ஸோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நம்மளோட அன்லிஸ்டடோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் 82,000. அதே மாதிரி ஷேர்ஸுக்கு பாருங்கள் 60,000, எக்ஸ்பென்சஸ் 3,000. ஸோ 63,000 தான் இதோட காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் 90,200. ஸோ 90,200. அண்ட் தென் லாஸ்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40,500. ஸோ நான் அகெயின் சொல்கிறேன், சேலோட எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணுவோம், பர்ச்சேஸோட எக்ஸ்பென்சஸை ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம எழுதிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு வேலையுமே நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 3,96,000 minus 82,000 we get 3,14,000. Okay, so next பார்த்தீங்கன்னா 47,000 minus 63,000 we get minus 16,000. Okay, so next பார்த்தீங்கன்னா 3,99,900 minus 90,200 we get 30,97,000. Okay, so next பார்த்தீங்கன்னா 7,000. Okay, so 78,000. Okay, so 78,000 minus 40,500 we get 37,500. ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் கிடச்சிருச்சு, இது மட்டும் நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகே, ஸோ நெகட்டிவ் வேல்யூவில் வந்தனால இட் இஸ் அ லாஸ். இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இதுவுமே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ நான் வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஆர்டராக எழுதி நீட்டாக எழுதியிருப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருச்சா? ஸோ ஆன்சர் வீடியோ வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில், அது வந்துட்டு நீட்டாக எழுதியிருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்மளுக்கு இது மட்டும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் நம்பர் 21. compute the capital gains on the sale of the foreign assets of the assessment year. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதே தி சேம் சம் மாதிரி தான். 4 வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெசிடென்ஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லேண்ட், கோல்டு, சில்வர். டேட் ஆஃப் பர்ச்சேஸ், டேட் ஆஃப் சேல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் சேல், எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல். ஸோ 8 lakhsோட 5,000 rupees மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் சேல் கன்சிடரேஷன் அமௌண்ட் கிடச்சிருமா? ஸோ 5 lakhோட 1,000 rupees ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ நெட் சேல் கன்சிடரேஷனோட நீங்கள் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லாட்டி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் எது வேணாலும் வரும். ஓகே, ஸோ இதே சேம் எக்ஸாக்ட் சம் தான், உங்களுக்கு வந்துட்டு வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ மற்றபடி ரெண்டுமே ஒரே சம்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை இதுவும் நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரிமைனிங் சம்ஸ் தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.